எடுத்து வச்சுட்டாங்க. கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 5 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை. நாட்டு மல்லியாக இருந்தால் குழம்புனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதை வறுத்து விட்டுட்டு தனியாக ஒரு தட்டத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 25 போல் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கடையில் பார்த்திங்கன்னா சக்தி மட்டன் மசாலா பேக்கெட் கிடைக்கும். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் ஆற வச்சு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க மல்லி, மிளகு, சீரகத்தோடு இதையும் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல இது எல்லாமே வந்து நல்லா ட்ரையாக பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி தாளிக்கிறதுக்கு காய் கட் பண்ணி வச்சாச்சு. குக்கரில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் சின்னதாக 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1 ஏலக்காய், சின்னதாக ஒரு நட்சத்திர சோம்பு, இதில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச இஞ்சி பூண்டையும் வந்து இடித்து சேர்த்துக்கலாம். அது வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா 10 போல் சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து 2 நாட்டு தக்காளி பழம் சின்ன சைஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் வதக்கும் பொழுதே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 600 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவில் இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கினா போதும். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் போட்டதுக்கப்புறமா அந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் மட்டனில் வந்து பிடிக்கிற மாதிரி லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு மட்டன் வேகிறதுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் மூழ்கிறத விட கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும், இல்லைன்னா தண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆயிரும். குக்கரில் வந்து விசில் போட்டு 3லேருந்து 5 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு தண்ணி வந்து இந்த அளவே வந்து போதுமானதாக இருந்தது. ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா ஓப்பன் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து வற்றி வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்து சாதத்துக்கும் சரியாக இருக்கும். அது மாதிரி சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சரியாக இருக்கும். இப்போ இந்த கிரேவியை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் கடுகு, மிளகாய் வத்தல், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி நீங்கள் வந்து சேர்த்துனீங்க அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து நம்ம மட்டன் கிரேவியில் சேர்த்திடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.